கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐசிர்வான் நரகத்தில் போய் கதறினான், தன் சகோதரன் இந்த கொடிய நரகத்தில் வராதபடிக்கு லாசருவை போய் சொல்லுங்கள் என்று. அதற்கு ஆபிரகாம், பூமியிலே ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்காதவன் லாசருவை அனுப்பினாலும் செவி கொடுக்க மாட்டான். அவர்கள் செவி கொடுப்பதாக இருந்தால் ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கட்டும் என்றார் ஆபிரகாம். அந்தபடியே இப்பொழுதும் சொல்லுகிறேன், காலம் கடைசி காலம், இனி காலம் இல்லை. எல்லோரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருங்கள். ஆண்டவராக இயேசுவின் ரகசிய வருகை வரலாம், இல்லை நம்முடைய மரணம் வரலாம், இல்லை இயற்கை சீற்றத்தால் வருகிற உலக அழிவில் நாம் மரணத்தை சந்திக்கலாம். எந்த நேரத்திலும் சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். நாம் கைவிடாதபடிக்கு மற்றவர்களையும் ஆயத்தமாக இருக்க சொல்லுங்கள். பிறகு நரகத்தில் ஐசிர்வான் கதறினது போல் கதற வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்ததுங்களா? புரிந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.